அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கவே வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய வலையில சிக்கி சில இழப்புகளை பார்க்க நேரிடுகிறது. ஆனால் அந்த இழந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கும்படி தேவன் விரும்பல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பார். தேவன் எழுப்புறார், மறுபடியும் தூக்குறார், மறுபடியும் நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் நம் தெய்வமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு சொல்றாரு, ஒருவேளை ஏதோ விதத்துல பிசாசு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த நன்மையும் பிடிங்கிருந்தானா அதை நான் உனக்கு திரும்ப தருவேன். எப்படியாக அதற்குரிய பலன் இருக்கும் என்று பாருங்கள். ஏன்னா போனதையே நினைச்சிட்டு கவலைப்படுறதுனால எதுவும் மாற போறதில்லை. அதற்கு பதிலாக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது மாதிரி தப்புகள் நடந்தா கூட தேவனுடைய அன்பு நமக்கு அதை எப்படி ரிட்டர்ன் கொடுக்குது பாருங்க. ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஹல்லேலூயா. அடுத்து தேவன் பாருங்க, நம்மகிட்ட இருந்து கொஞ்சத்தை பிச தெரியாம எடுத்துட்டா கூட நம்மளுடைய அஜாக்கிரதையினால அது அவர் திரும்ப அவரோட பாசத்துல எப்படி கொடுக்கிறாரு? ரெட்டத்தனையாய் டபுள் ஃபோல்டா நமக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா என் பிள்ளை அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா மட்டும் போதாது, மறுபடியும் அதை விட மேலான ஆசீர்வாதங்களை நினைக்கணும். யோபுக்கு அப்படி கொடுத்தாரு இல்லையா? எல்லாம் இழந்து போனதையும் ரெட்டத்தனையாக பெற்றுக்கொண்டார். அதுக்கடுத்து பாருங்க, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்துல சந்தோஷப்படுவார்கள். உங்க வாழ்க்கையில ஐயோ அசிங்க அவமானம் ஐயோ வந்துருச்சே, எல்லாத்துக்கு பதிலாக சந்தோஷம் சமாதானம், வெட்கத்துக்கு பதிலாக தலை உயர்வு வரும். தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேசத்துல நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், இப்படி ஆகி போச்சு. எத்தனையோ பேருக்கு சொத்துக்கள் போயிருது, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ சேர்த்து வச்ச காசு போயிருது, என்னென்னமோ போகுது. ஆனா தேவனை மறுபடியும் நம்பி அவருக்குள்ள உங்களை பலப்படுத்தி கொள்ளும் பொழுது, அவருடைய பலன் அங்கே வரும் பொழுது எல்லாவற்றையும் எப்படி தருவாரு? நீங்க இருக்கிற இடங்களிலே இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவீங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். மேலும் அதே போல இன்னொரு வசனம் சொல்லுது, யோவேல் 2, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை என்ன பண்ணுவீங்களா? கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களின் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவுதான் நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களை மிஸ் பண்ணாலும் அவருடைய அன்பு மறுபடியும் அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி நம்ம குறைகளை எல்லாம் நிறைவாக்கி விடுகிறது. நம்மளை மறுபடியும் வெட்கத்துக்கு பதிலாக தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது. மறுபடியும் எந்த விதத்தில் வெட்கப்பட்டு போகாமலும் அவர் பார்த்து கொள்ள உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்புறம் என்ன கவலை? சில நேரங்கள்ல அப்படியே முடிஞ்சு போனதையும் யோசிச்சுக்கிட்டு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு உட்கார்ந்துருக்காதீங்க. அதனால ஒன்றும் மாற போறதில்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்மளுடைய தகப்பன் பெரியவராய் வல்லவராய் இருக்கிறதுனால, அதை விட நம்மளை நூறத்தனை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறதுனால அங்கே கண் வைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வசனத்தின்படி ஆகட்டும்னு சொல்லி விசுவாசத்தை விட்டு கொடுங்க. அப்படியா ஜெபிக்கலாம். சோத்திரம் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக நீர் சொல்லுகிறீரே, நன்றி அப்பா. அப்படியாக எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிறைவான பலனை இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சாட்சியாக இருக்கட்டும். இனி வரப்போற காலங்களிலே பிசாசுக்கு எப்பொழுது எதிர்த்து நின்று செய்யும் துதிகனமாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.